Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சூப்பரான நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபியை தாங்க பார்க்க போறோம். ரோட்டுக்கடை காளான் மசாலா. இதை வந்துட்டு நீங்க இதே ப்ரிப்பரேஷன்ல செஞ்சு பாருங்க. கண்டிப்பா வந்துட்டு நம்ம ரோட் சைட் கடைகளில் கிடைக்கிற காளான் மசாலாவோட அதே பெர்ஃபெக்ட் டேஸ்ட் வந்துட்டு நமக்கும் கிடைக்குங்க. இனிமே வந்துட்டு நமக்கு ரோட்டுக்கடை காளான் மசாலா சாப்பிடணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம கடைகளுக்கெல்லாம் போகவே வேணாங்க. வீட்லயே ரொம்ப அருமையா செஞ்சு சாப்பிட்றலாங்க. இப்போ ஒரு குண்டை எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு நான் காளான் 1 கப் அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதோடவே வந்துட்டு 1 கப் அளவுக்கு கோஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு 1 கப் காளானுக்கு 1 கப் கோஸ் எடுத்திருக்கேங்க. அடுத்ததான் இதில் நம்ம ஒரு கிட்டத்தட்ட 5 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு நல்லா சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாங்க. கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், மல்லித்தூள் வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நமக்கு காளான் வீட்டில் இருந்தால் போதுங்க. நம்ம எப்பப்பெல்லாம் நமக்கு தோணுதோ அப்பெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ரோட்டுக்கடை காளான் மசாலா வந்துட்டு செஞ்சு சாப்பிட்றலாங்க. இதுக்கு வேண்டி வந்து நம்ம கடைகளுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி தெளித்து விட்டு இதை அப்படியே நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நமக்கு மாவு இந்த பக்கத்தில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாயிட்ருக்கு. சூடானதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்ணெய்க்குள்ளே சேர்த்துட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாங்க. நமக்கு அப்படியே கிள்ளி போடுற அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் எல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்க, 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நமக்கு இந்த காளான் கிரேவி செய்கிறதுக்கு ரொம்ப அதிகமான டைம்லாம் தேவையே படாதுங்க. ரொம்பவே குறைவான டைமில் அப்படியே ரோட் சைட் கடைகளில் மாதிரி கிடைக்கிற மாதிரி பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வந்துட்டு நம்ம காளான் மசாலா ரெடி பண்ணிடலாங்க. இப்போ 2 சைடும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை அப்படியே எடுத்து இனி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நீங்கள் இதை கூட டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே பொரிச்சாச்சு. அது பிளேட்டில் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுமே வந்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததான் இதில் 3 தக்காளி பழத்தை வந்துட்டு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம், டொமேட்டோ பியூரி, அதையும் இப்போ வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது கூடவே வந்துட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்தாச்சு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நமக்கு டொமேட்டோ பியூரி சேர்த்துருக்குறோம். டொமேட்டோ சாஸ் இருந்தால் அதை கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா வந்துட்டு இல்லை 1 இல்லை 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோங்க.
இப்போ வந்து நம்ம எண்ணெய் இது ஒரு 2 நிமிஷம் அப்படி நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்தது நம்ம ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கொஞ்சம் தண்ணியில் நல்லா கலந்து வச்சுருக்கோம். அதையும் வந்துட்டு அந்த தண்ணியை எடுத்து அப்படியே இப்போ உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் சேர்த்து கரைக்கும் போது இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற இதை எடுத்து சின்ன சின்னதாக நமக்கு எந்த அளவுக்கு சைஸில் பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பிச்சுட்டு அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நமக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் வேணும்னா வந்துட்டு பெருசாக வந்துட்டு நம்ம நல்லா பிச்சு வச்சுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு கரண்டியில் இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. நல்லா இந்த கிரேவி எல்லாம் வந்துட்டு உள்ளே இறங்குற அளவுக்கு அப்படியே நல்லா சுண்டட்டுங்க. இது ஒரு 3-4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா ரொம்பவே அருமையான ஸ்மெல் வருது. அப்படியே பார்க்கும்போதே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு. அந்தளவுக்கு ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மேலால் வந்துட்டு மல்லித்தலை தூவி விட்டுட்டு அப்படியே ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ நமக்கு ரொம்பவே அருமையான ரோட்டுக்கடை காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு ரோட் சைட் கடைகளில் கிடைக்கிற அதே காளான் மசாலா டேஸ்ட்டு தாங்க இதுவும் இருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக இனிமேல் வந்து நம்ம ரோட் சைட் கடைகளில் காளான் மசாலா வாங்கவே மாட்டோம். அந்தளவுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டாக இருக்க போதுங்க. ஸோ இதை உங்கள் வீட்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த காளான் மசாலா ரொம்பவே பிடிச்சதாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.